ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2025ஆம் ஆண்டிற்கான மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா மீன ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த மீனராசி அன்பர்களின் வாழ்க்கையில் பார்த்தோம்னாக்கா இந்த மார்கழி மாத கிரகண ஆராயத்துக்கு முன்பாக உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு சில சுருக்கமான விஷயங்களை ஒரு வரியில் சொல்லி முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாத காலகட்டம் மட்டும் கிடையாது, ஒரு 2028ஆம் ஆண்டு டிசம்பர் மாத காலகட்டம் வரலும் நீங்கள் ரொம்ப சிந்தித்து செயல்படக்கூடிய காலகட்டங்களாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. எந்த ஒரு விஷயத்தையுமே பிளான் பண்ணாமல் செய்யாதீங்க. கரெக்டாக இந்த வேலைகளை இந்த நேரத்தில் செய்ய போகிறோம் அப்படின்றத திட்டமிட்டு செயல்படுறத கற்றுக்குங்க. இதுவும் கடந்து போகும் அப்படின்ற எண்ணத்தை மனசில் வச்சுக்கோங்க. எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் இந்த காலகட்டமும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட எதிர்கால சிந்தனையோட வாழ கற்றுக்குங்க. அப்படி வந்தீங்க அப்படின்னாக்கா ஓரளவுக்கு உங்களோட பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு நீங்கள் நகர்ந்து வந்துடுவீங்க. இல்லை அப்படின்னாக்கா கொஞ்சம் தொய்வுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. ஏன் எதுக்காக சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னாக்கா அந்த மீனராசி அன்பர்களுக்கு ஜென்மத்தில் சனி பகவான் வந்துட்டார். அப்போ மீனராசி அன்பர்களுக்கு ஜென்மத்தில் சனி பகவான் வந்துட்டாலே கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும். அப்போ ஜென்மத்தில் சனி இருந்தால் குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு வழக்கு, சண்டை சச்சரவு, கோர்ட்டு கேஸு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உறவினர் பாராட்டுறது, சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறது, வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, நிரந்தரமான வேலை வாய்ப்பு இல்லாமல் தடுமாறுறது, இதை மாதிரியான பல்வேறு பிரச்சனைகளை இந்த சனி பகவான் கொடுப்பார். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இந்த நேர காலகட்டத்தில் தெய்வமே கதி அப்படின்ற மாதிரி விநாயகருக்கு தொடர்ச்சியாக சனிக்கிழமை தோறும் சாயந்தரம் வேளையில் 5:30 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ளார நல்லெண்ணெய் தீபம் போட்டு வரீங்க அப்படின்னாக்கா இந்த மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல் விலகும். இதன் மூலிமா பெரிய லெவலில் பாதிப்புகள் இல்லாமல் மீண்டு வரக்கூடிய அமைப்புகள் உருவாகலான்றீங்க. உண்மையாலுமே நாம் இந்த இந்தியாவில் பிறந்ததில், அதுலேயும் முக்கியமாக அதில் தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கு எண்ணி நாம் அனைத்து நபர்களும் மிகப்பெரிய ஒரு மன நிம்மதி, சந்தோஷத்தை அடையணுன்றதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஏன்னா எல்லா மற்ற நாடுகள்லேயோ மற்ற மாநிலங்கள்லேயோ பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் எங்கும் இல்லை. தேடி எல்லாரும் நம்மளை தான் தேடி வரணும், இந்த தமிழகத்தை நோக்கி தான் வரணும். ஏன்னா இந்த தமிழகத்தில் தான் ஒரு மனிதன் கஷ்டப்படுறான் அப்படின்றது, கிரக ரீதியாக கஷ்டப்படுறான் அப்படின்னாக்கா அந்த கிரகத்து ரீதியாக கஷ்டப்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான கோயில் குளங்களும் கட்டி வைக்கப்பட்டுள்ளது. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் தெய்வ வழிபாடுகளை நம்பி கோயில் குளத்துக்கு அதிகமாக போனோம் அப்படின்னாக்கா இந்த பிரச்சனைகளை நாம் சரி செய்து கொள்வதற்கான ஒரு காலகட்டங்கள் உருவாகுது. அதனால் நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம். 7:30 சனி வந்துருச்சேன்னு ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம். அது சார்ந்த கோயில்களுக்கு, பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கு போடுறது, திருச்சி உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, அல்லது சனிக்கிழமை தோறும் சாயந்தரம் வேளையில் 5:30 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ளார் விநாயகருக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வருது. இதெல்லாம் இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளாக உருவாகும். இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணாவே நீங்கள் சம்பாதிக்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாதுங்க, மன நிம்மதியாக வாழ்ந்துடலாம் அப்படின்றத தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதனால் ஒருபோதும் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். இது இன்னும் கொஞ்சம் காலகட்டத்துக்கு இருக்க போகுது. அதுக்கு பிறகு அது இல்லாமல் சாதகமாக ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உதயமாயிடும். அப்போ இந்த மாத காலகட்டத்தில் எது மாதிரியான நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படின்றத தெளிவுபடுத்தினா, ஜென்மத்தில் சனி இருந்தால் ஒரு சில முடிவெடுக்க முடியாமல் தடுமாற்றத்தை நீங்கள் சந்திச்சுப்பீங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இந்த நேர காலகட்டத்தில் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களை உங்கள் குடும்பம் சார்ந்த உறவுகள்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் ஒதுங்கி நிற்கிறது தான் சிறப்பாக இருக்கும். அதனால் சில முடிவுகளை நீங்கள் தீர்க்கமாக எடுக்க வேண்டாம், சிந்தித்து செயல்பட ஆரம்பிங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா குரு பகவான் உட்காந்துருக்கார். உங்கள் ராசிநாதனே போய் உட்காந்துருக்கார். அப்போ தன் ராசிநாதன் 4ஆம் இடத்துலேருந்து தொழில் ஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கார். கண்டிப்பாக இந்த மாத காலகட்டத்தில் தொழில் வளர்ச்சிகள் உண்டு, தொழில் மூலிமா லாபங்கள் உண்டு, பொருளாதார அபிவிருத்திகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாதம் உதயமாக போகுதுங்க. அதனால் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம். தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சிகளாக தான் இருந்துகிட்ருக்கு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருக்கிறார். அப்போ 12ஆம் இடமானது அந்நிய தேசம், அந்நிய பயணம், அயல்நாட்டை குறிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறனால இந்த மாத காலகட்டத்தில் ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்பு பெறணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் வெளிநாடு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அதன் மூலிமா ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவும் உதயமாகுதுங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா இவரோட குருவின் பார்வை 8ஆம் இடத்தை பெறதுனால உங்களோட தேக ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். ஆயுள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு மனசுக்குள்ளாரே இருக்கும், ஏதாவது நடந்துருமோ என்னமோன்ற மாதிரி. கண்டிப்பாக இந்த 7:30 சனியில் உங்களுக்கு ஆயுள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வராது, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம்.
ஏன்னா 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறனால நீண்ட ஆயுளுடைய ஒரு ஜாதகமாக மீனராசி அன்பர்கள் உதயமாக போகிறீங்க. ஆனால் வண்டி வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வாங்க. இரவு நேர பயணத்தை கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளுங்க. விநாயகருக்கு மட்டும் நல்லெண்ணெய் தீபம் தொடர்ச்சியாக போட்டுவாங்க. சனிக்கிழமை தோறும் சாயந்தரம் வேலை 5:30 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ளார போடுங்க. சனிக்கிழமை தோறும் தான தர்மங்கள் வழங்குங்க. 60 வயதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி செய்வதன் மூலியமாக சனி பகவானின் தோஷத்திலிருந்து நீங்க முடியும். அதன் மூலிமா பிரச்சனைகளை குறைத்து கொள்ள முடியுன்றதுங்க. மற்ற விதத்தில் எந்த வித்தியும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது. சீரம் சிறப்புமா இருப்பீங்க, நலமா இருப்பீங்க. நன்றி, வணக்கம். மீன ராசி நேயர்களே, மீன ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறார்? பொதுவாகவே காலப்புருஷவத்திற்கு 12வது ராசி தான் உங்க ராசி. அப்ப காலச்சக்கரத்தின் 12வது ராசின்னு சொன்னா நம்ம என்ன சொல்றோம்? மறைவு ராசி. அதாவதுன்றது 12ஆம் இடம்ன்றது நீச்சம் ராசி சொல்லுவாங்க. பொதுவாக 12ஆம் இடம்னா மறைவஸ்தானம். அந்த 12வது ராசி தான் உங்களோட ராசி. உங்களோட ராசியாதிபதி யாருன்னா குரு பகவான். அந்த குரு பகவான் இப்ப எங்க இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா 90 டிகிரியில, அதாவது குரு பகவான் 90 டிகிரியில மிதுன ராசியில புனர்பூசம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தை வாங்கி, அதாவதுன்றது தன்னுடைய மகன் வீட்டுல மிதுன ராசியில உட்கார்ந்துருக்கிறார். அப்ப மிதுன ராசியில உட்கார்ந்து இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு 4வது பாவகத்தில் உட்கார்ந்துருக்கிறார், சுகஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கிறார். பொதுவா பாருங்க, 4ஆம் இடத்துல ஒரு கிரகம், நல்ல கிரகம் உட்காந்துருச்சுன்னா 2 விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும். அதாவது இந்த மண்ணு பூமி கிரயம் பண்றது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது, வீடு கட்டுறது, வீடு புதுப்பிக்கிறது, அப்பார்ட்மெண்ட், சொத்து, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா நடக்கும். ஏன்னா பொதுவாக ஒரு மனிதனுக்கு 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம் வலுக்கும் போது மண்ணை சார்ந்த விஷயங்கள் நமக்கு அந்த தடைகள் கண்டிப்பா விலகும். ஏன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல இப்ப குரு இருக்கிறார். அதுக்குதான் சொல்லுவாங்க, குரு கொடுப்பார் எவர் தடுப்பார், குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மை. அப்ப உங்களுடைய ராசியாதிபதியும் குரு தான். அந்த குரு பகவான் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கிறார். அற்புதமான வாய்ப்பு. நிச்சயமா சொல்றேன் உங்களுக்கு. அதாவதுன்றது இந்த 25ல எவ்வளவோ போராட்டம், ஏன்னா கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2.5 வருஷம் பார்த்தா வெறைய சனி, இப்ப 2வது பாத்தீங்கன்னா இந்த 9 மாச காலமா பார்த்தா உங்களுக்கு ஜென்ம சனி. இதனால பார்த்தா நிறைய மன அழுத்தம், கவலை, சாப்பிடும் போது இருக்கிற நிம்மதி, எந்திரிக்கும் போது இல்லை, படுக்கும் போது இருக்கிற சந்தோஷம் கட்ட விடியும் போது இருக்கிறது இல்லை. அப்ப ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்க ராசியாதிபதி குரு பகவான் நல்ல நிலைமையில் இருந்தாலும், ஆனா இந்த ஜென்ம சனினால நிறைய போராட்டம். அப்ப ஒவ்வொரு மாதம் பிறக்கும் போதும், ஒரு கிரக பயிற்சி ஆகும் போதும், ஒரு வருட அதாவது ஒரு வருட பிறப்பு நடைபெறும் பொழுதும், அப்ப வக்கரம் ஆகும் போதும், வக்கர நிவர்த்தி ஆகும் போதும் நமக்குள்ளார ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இந்த டைம்ல இருந்தாலும் நமக்கு நல்லா இருக்குமா, இதுக்கு மேலேயாவது நம்ம கஷ்டம் தீருமா, இப்படி நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏன்னா எதிர்பார்ப்பு இல்லாத மனசனே கிடையாது. அப்படி எதிர்பார்க்கலன்னா மனசனே கிடையாது. அப்போ ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு எதிர்பார்ப்பும் நமக்குள்ளார இருக்கதான் செய்யுது. அப்படி பார்த்தா உங்க ராசிநாதன் தன்னோட சொந்த நட்சத்திரத்தை வாங்கி தன்னுடைய வாரிசு வீட்டுல மிதுன ராசியில் உட்கார்ந்துருக்கிறாரு, சுகஸ்தானத்துல. அப்ப இந்த அசையா சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வேலைகள் ஏதாவது இருந்ததுன்னா இந்த 2025, 26 இது இணைக்கக்கூடிய மாதம் மார்கழி மாசம். அப்ப இந்த மார்கழி மாசம் தான் உங்களுக்கு தொடக்கம். அப்ப இந்த மார்கழி மாசத்துல இருந்து உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடும். அப்ப 2026 பிறக்கும் போது நிச்சயம், அதாவது வீடு வாங்கணும், பிளாட் வாங்கணும், தொழில உட்காரணும், சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான ஒரு பிளாட்ஃபார்மா இது அமைய போகுது. சரிங்களா? 26 முடிகிறதுக்குள்ளார நீங்க நினைச்ச இலக்கு நீங்க அடையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா செவ்வாய் உங்களுக்கு 10ல் இருக்கிறார். 10ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு அதிபதி குருவுடைய வீடு தான் தனுசு ராசி 10ஆம் இடம். அந்த 10வது வீட்டுல பாத்தீங்கன்னா செவ்வாய் இருக்கிறார், மங்களகாரகன் செவ்வாய் இருக்கிறார். அப்ப அந்த செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுய தொழில் செய்துகிட்டு இருந்து வருமானம் இல்லாம, எடுத்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண முடியாம, வேலைக்கு வரவங்க வராம, என்னமோ வேலைக்கு வர்றவங்க லேபர் மாதிரியும், அதாவது முதலாளி மாதிரி நாம தொழிலாளர் மாதிரி இருக்கக்கூடிய நிலைமை தான் இப்ப வரைக்குமே இருந்துட்டு இருக்குது. அப்படி பார்த்தா இன்னி வரைக்கும் தொட்டது தொலங்கலை, வச்சது விலகலை, எதிர்பார்க்கறது நடக்கல. கிட்டத்தட்ட எதை தொட்டாலுமே தடை. மண்ணை தொட்டா தடை, மனை தொட்டா தடை, பொண்ணை தொட்டா தடை, பொருளை தொட்டா தடை. இந்த மாதிரி இருந்திருந்தாலும், ஆனா அந்த 10ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய செவ்வாய்
உங்க ராசியை 4ஆம் இடமா பார்க்கிறார். ஏன்னா செவ்வாயுடைய பார்வை பார்த்தீங்கன்னா 4, 7, 8. அப்ப தனுசு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் 4ஆம் இடமா உங்க ராசி தான் பார்க்கிறார். செவ்வாய் மட்டும் ஒரு நல்ல பார்வையா பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கடன் பிரச்சனை குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு சிலர்லாம் பாருங்க பணம் நிறைய இருக்கும், ஆனா கடன் கட்டவே முடியாது. ஒரு சிலர் பாருங்க பணமே இல்லாம இருப்பாங்க, ஆனா ரொட்டேஷன்ல பொழப்பு ஓடிட்டு இருக்கும். அந்த மாதிரி உங்க நிலைமை பார்த்தா கண்ணிருந்தும் குருடன் போல, காதிருந்தும் செவடன் போல, வாயிருந்தும் ஊமையான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்படி பார்த்தா பொதுவாகவே இன்னைக்கு மீன ராசிக்காரங்களோட நிலைமை என்னன்னா, ஒரு கிணத்துல போட்ட ஒரு கல்லு மாதிரி கிடக்குறீங்க. எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமன்ற மாதிரி. அப்போ உங்களுக்கு இதுல சப்போர்ட்டா இருக்கிறது யாரு? உங்க ராசியாதிபதி குரு பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமா சுப காரியங்களும் நடக்கும். அது போக பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு ஹெல்த் விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்தது செவ்வாய் உங்களுக்கு 4ஆம் இடமா பார்க்கறதுனால கடன் பிரச்சனைகளும் தீரும். அதே மாதிரி தனுசு ராசியில குருவும் செவ்வாய் இணைஞ்சு உட்கார்ந்து இருக்கிறதுனால குரு மங்களம் ஏற்படுறதுனால வெளிநாடு சார்ந்த பயணம் பிரயாணம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதாவது இருந்தா இந்த டைம்ல நீங்க முயற்சி எடுங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும். ஏதாவது பழமொழி சொல்லுவாங்க, தலைக்கு வந்தது தலைப்பாக்கோட போன மாதிரி. சனி பிடிச்சது, நான் வனவாசம் மாதிரி வெளிநாடு வந்துட்டேன், ஊர் மாறிட்டோம், நாங்க இன்னைக்கு வெளி மாநிலத்துக்கு வந்துட்டோம், கடவுள் புண்ணியத்துல கஷ்டப்பட்டோம், இப்ப நாங்க நல்லா இருக்கிறோம். அந்த வார்த்தை 26ல நீங்க சொல்லுவீங்க. அப்போ உங்களுக்கு செவ்வாய் நான் சொன்ன மாதிரி குரு மங்கள யோகத்தோட ஆரம்பிச்சிருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் இடம் மாத்துறதுக்கோ தொழில் மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னா மாத்திக்கிறதோ 26ல உங்களுக்கு கை கொடுக்கும். இதை தாண்டி 9ஆம் இடத்துல உங்களுக்கு சுக்கிரன் இருக்கிறார். ஆனா அப்படியே இருந்தவர் முழுசும் இருந்திருந்தா சூப்பரா இருந்திருக்கும். ஆனா வெறும் 5 நாள் தான் இருப்பார் 9ஆம் இடத்துல. அப்ப அந்த 5 நாள் பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானம், திருமண தடைகள் விலகுறதோ, புத்திர பாக்கியம் கொடுக்கறதோ, நம்ம கையில 4 காசு நிக்கிறதோ, இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவார். 5 தேதிக்கு மேல என்ன பண்றாருன்னா 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடம் வந்துருவாரு சுக்கிரன். அப்ப தனுசு ராசிக்கே வந்துருவாரு. அப்படி வரும்போது 10ஆம் இடத்துல சுக்கிரன் வந்தா இது யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ, அதாவது நீங்க ஒரு பெண்ணா இருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இல்ல நீங்க ஒரு ஆணா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தா உங்க மனைவிக்கு நல்லா இருக்கும். சுக்கிரன் போய் குரு வீட்டுல உட்காரும் போது குறிப்பா கணவன் மனைவிக்குள்ளார ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும், கருத்து வேறுபாடுகள் விலகும். அப்ப 5ஆம் தேதிக்கு மேல 23ஆம் தேதி வரைக்கும் சூப்பரா இருக்குன்னு சொல்றேன். அதுக்கு அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா 13ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்க வேண்டிய உங்களுக்கு புதன் அந்த 13 நாள் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த படிப்பில் இருக்கிற தடைகள் விலகும், விளையாட்டு துறையில் இருக்கிற தடைகள் விலகும், ஆன்லைன் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுல இருக்கிற தடைகள் விலகும். கிட்டத்தட்ட இந்த அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிறது கூட ஒரு வாய்ப்பு உண்டு. ஏன்னா உங்களுக்கு புதன் பகவான் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரு, அறிவுக்கு சம்மந்தப்பட்ட புதன் பகவான். அப்ப யோசிப்பீங்க நிறைய, நம்ம இதை தொடலாமா, இது எடுக்கலாமா, இப்படி போலாமா, இது செய்யலாமா. அப்ப நீங்க இந்த நேரத்தில் நீங்க எதை தொட்டாலுமே ஒரு வெற்றியாகக்கூடிய இடத்துல தான் 9ஆம் இடத்துல உங்களுக்கு புதன் இருக்கிறார். அப்ப 9ஆம் தேதிக்கு மேல புதன் பகவானும் என்ன பண்றாருன்னா 10ஆம் இடத்துக்கு தனுசு ராசிக்கே வந்துடுறாரு. அப்ப இரு அணியில இருக்கக்கூடிய, அதாவது இன்னைக்கு நபர்கள் எல்லாமே ஒரு அணியில வரக்கூடிய ஒரு காலம் சூப்பரான காலம். இது வேறவங்க வீட்டுல எல்லாம் வரல. ஏன்னா குருவுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு ஆல்ரெடி செவ்வாய் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் சூரியன். ஏன்னா இரு ராஜ கிரகங்களும் ஒன்னா சேர்ந்து தனுசு ராசியில் இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இது நல்ல ஒரு வாய்ப்பு தான், சரிங்களா? ஏன்னா அதுவும் உங்களோட குருவுடைய வீடு தான். இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, பொதுவாகவே அதாவது மீன ராசிக்காரங்களுடைய நிலைமை இப்ப வரைக்குமே 1000 குழப்பத்தோட டிராவல் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களோட எதிர்பார்ப்பு இப்ப 4 தான். 25ல நாங்க வட்ட காஷ்டம் 26ல படாம இருப்போமா, எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அந்த கடன் பிரச்சனை கடன் சுமைகள் எல்லாம் குறையுமா, அதே மாதிரி நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்குமா, என் தொழில் ரீதியா சில மாற்றங்கள் கிடைக்குமா, மொத்தத்துல என்னுடைய பிள்ளைங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்குமா, இது எல்லாமே நிச்சயமா உங்களுக்கு மாறக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. கண்டிப்பா மாறும். ஒன்னே ஒண்ணு மட்டும்தான், வெள்ளை சட்டையில பட்ட ஒரு கரும்புள்ளி மாதிரி இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது உங்களுக்கு நடக்கிறது ஜென்ம சனி. ஜென்ம சனி மட்டும் ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு இப்ப ஆளே கிடையாது. நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த இரு கிரகங்களும் ஒன்னா சேரக்கூடிய நேரம். 2வது 15ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி வரக்கூடிய இந்த தருணத்துல முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்றீங்கன்னா, இறந்தவங்களுக்கு நீங்க முதல்ல என்ன பண்றீங்கன்னா, அதாவது தர்ப்பணம் கொடுங்க, சாமி கும்பிடுங்க, படையல் போட்டு சாமி கும்பிட்டு காகத்துக்கு சாதம் வச்சுட்டு விரதம் முடிச்சிருங்க. அந்த இறந்தவங்களே சொர்க்கத்துக்கு போவாங்கன்றது ஒரு ஐதீகம்.
அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 28ஆம் தேதி, 30ஆம் தேதி, 31ஆம் தேதி அந்த 3 நாள் அதாவது 30, 29, 30, 1 அப்ப இந்த 3 நாள் சொர்க்க வாசல் திறந்திருக்கிறதுனால கண்டிப்பா அவங்களோட ஆத்மா சாந்தி அடைஞ்சு அவங்களே உங்களுக்கு பிள்ளைகளா பிறப்பாங்கன்றது ஒரு ஐதீகம். நீங்க முதல்ல நான் சொல்றது 2 விஷயத்தை மட்டும் கடைபிடிங்க. சுப விரயன் ஒண்ணு பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. திருநள்ளாறு போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா அதை விட ரொம்ப நல்லது. அதனால எதிர்பார்ப்புகள் கம்மி பண்ணிக்கோங்க. நமக்கு அத்தியாவசியமானது மட்டும் செய்யுங்க. ஆடம்பரம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க 25ல. ஆனா 26ல எல்லாமே உங்களை தேடி அதுவே வரும். வரும்போது நீங்க பயன்படுத்திக்கிடுங்க. மொத்தத்துல 25ல பட்ட கஷ்டம் 26ல நீங்க பட மாட்டீங்க. நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சரிங்களா? சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க. நன்றி. அடுத்து நாம் காண இருப்பது அயனம், சயனம், போகம், மோகம், உறவு, துறவு. ஒரு ஜாதகத்தில் நான் ஏற்கனவே 1, 5, 9 பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். அதே போல் 3, 6, 8, 12 அதுவும் வேணும் சார். நல்லது கெட்டது ரெண்டுமே நல்லது, ரெண்டுமே கெட்டது. இல்லைன்னா இதில் தானே சாப்பிடணும். வலது இல்லைன்னா என்ன பண்ணுறது? அதனால் இரண்டுமே தேவை, இரண்டுமே தேவை. அதுக்கு 2ஆம் இடத்தை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ 12 நம்ம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ரிசல்ட்டு 12, நன்மை தீமைக்கு 12. பார்த்தீங்களா? நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியத்திற்கு 12, நற்செயல் தீய செயலுக்கு 12, நற்குணம் தீய குணத்துக்கு 12, நல்ல உறவு நல்ல தீய உறவுக்கு 12. ரிசல்ட் அதுதான் சார், ரிசல்ட் அதுதான். மார்க் போகிறதுல 12 ராசிக்கு ரிசல்ட் அதுதானே கொடுக்குது. அதனால தானே 12ல் வச்சுருக்காங்க, குருவின் இடத்துக்கு வச்சுருக்காங்க. அப்போ எப்படி இருக்கும் இந்த மார்கழி மாதம்? சற்று சறுக்கல், சற்று விக்கல், சற்று மறுக்கல். ஏன் 7.5 உங்கள் தசா புத்தி, உங்கள் ஜனன ஜாதகம் மார்கழி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய ஆண்டு எப்படி இருக்குது, அப்போ குரு பயிற்சி எப்படி, ராகு பயிற்சி, சனி பயிற்சி எப்படி, ரைட்டுங்களா? இந்த தடவை சனி பயிற்சி இல்லை, ராகுக்கு எது இருக்குது, குரு இருக்குது, 3 பெரிய பயிற்சியில். அப்போ இது நமக்கு என்னென்ன செய்ய போகுது, நம்ம வயசுக்கு தக்கன நமக்கு என்ன தசா புத்தி, இதுதான் ஆய்வு. அப்போ உங்கள் ராசிக்கு கண்டிப்பாக 7, உங்கள் ராசிக்கு 7, உங்கள் ராசிக்கு 4 குரு. ஏற்கனவே தனுசு மீனம் சனீஸ்வரரை பார்க்குறாரு. அப்போ கண்டிப்பாக உங்களுடைய தசா புத்தியை பார்த்துக்கிட்டு 7.5 சனீஸ்வரர், பொங்கு சனியா, ஜென்மச்சனியா, வயசு என்ன, 10 வயசா 12 வயசா, படிப்புல கவனம், 27 வயசா திருமணத்தில் உறுதி. பார்த்தீங்களா? திருமணத்தில் உறுதி. 14 வயசுக்கு படிப்பில் கவனம், 27 வயசுக்கு உறுதி. கல்யாணம் கண்டிப்பாக ஜென்ம நட்சத்திரம் கல்யாணம். காலையிலோட வந்துச்சு உத்தரட்டாதி கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. குருஜி டேட் எழுதி கொடுங்கன்னு கேட்டாங்க. காலையில் சுயமரா பார்வதி பூஜை பண்ணிட்டு வந்தால் கேட்டாங்க. ஜென்ம நட்சத்திரம் பதிவு செய்யப்பட்டது, 7.5 பதிவு செய்யப்பட்டது. திருமணம் ரிஜிஸ்டர் ஆகப்பட்டது. திருமணம் அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கணும் சார். மற்ற 7.5 விட மீனத்தில் வரக்கூடிய 7.5 மிகவும் குறைச்ச ஆபத்து இல்லாமல் என்ன தேவையோ அதை தான் சனீஸ்வரன் எடுப்பார். நல்லா புரிஞ்சுக்குங்க. 10க்கும் 11க்குரியவர் சனீஸ்வரர். காலபுருஷனுக்கு 10க்கும் 11, மகரத்துக்கும் கும்பத்துக்குரியவர் 12ல் இருக்கார். எப்படி இருப்பார்? தேவையானதை மட்டும் புத்திரம், தேவையானது மட்டும் சிக்கல், தேவையானது மட்டும் பிரச்சனை. ஏன்னா அவர் என்ன பண்ணுறாரு? கஷ்டப்படுத்தலை, வாழ்க்கை நெறிமுறையை நமக்கு கற்றுக் கொடுக்குறார், அறநெறியை நமக்கு கற்றுக் கொடுக்குறார். அப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கிறணும். என்ன செய்ய போகிறோம்? கோபம் என்ன செய்ய போகிறோம்? வேகம் என்ன செய்ய போகிறோம்? அமைதியாக இருந்து என்ன செய்ய போகிறோம்? அதுதான் முக்கியம். அப்போ மீன ராசி இந்த மாதத்தில்
ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல் அறவே கூடாது. பகலில் பயணிக்கணும். பகலில் போகிறதுக்கே பயமாக இருக்குது, அப்போ ராத்திரியில் எப்படி போகிறது? அறவே மறந்துங்கள், அறவே மறந்துடணும். பகலில் ராத்திரியில் போகிறது, கொடுக்கல் வாங்கல் அறவே இருக்கக்கூடாது. தாய் சுகம், தந்தை சுகம், வைத்திய செலவுகள், பிரச்சனைகள் முக்கியமாக ரொம்ப கவனிக்கணும். உடல் ரீதியாக செலவுகள், பிஸ்னஸ்ஸு, வியாபாரம், அகலக்கால் வைக்காதீங்க. வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். கரும்பு, மஞ்சள், சுகர்ஸ் கம்பெனி, ஃபைனான்ஸ் கம்பெனி, இதிலெல்லாம் முயற்சி பண்ணும். அரசியல், நிர்வாகம், சீர்திருத்தம், அறக்கட்டளை, பார்த்திங்களா, வழக்கு சம்மந்தப்பட்டது எல்லாத்துலேயும் எச்சரிக்கையாக இருங்க. போக்குவரத்தில் பாருங்கள். நண்பர்கள் அறவே நீக்குங்க. நண்பர்களே வேண்டாம், நண்பர்களுங்கிறதே வேண்டாம், அதையும் பார்த்துக்குங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த 7.5லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். இந்த 7.5லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். அடுத்தது நிச்சயமாக அகலக்கல் வைக்காமல் சுருக்கமாக அடுத்து மேஷத்துக்கு போகிறாரு. இன்னும் கிட்டத்தட்ட 1 வருஷம்தான் ஜென்மம். அடுத்து விரயம். அந்த விரயச்சனி உங்களுக்கு பாதச்சனியாக மாறும். வயசை பொறுத்து, பக்குவத்தை பொறுத்து. தொழில் மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. பணம் பாதாள வரையும் பாயும். குணம் குப்பையில் போய் சேரும். பார்த்தீங்களா, பணம் பாதாள வரை பாயும், குணம் குப்பையில் தான் சேரும். குணத்துக்கு அப்போ மதிப்பு இல்லை. இப்போ மதிப்பற்றவை குணம், மதிப்புள்ளவை பணம். அதனால் எச்சரிக்கையாக இருங்க. வெளிநாடு வாழ்க்கை, மன வாழ்க்கை கொஞ்சம் கவனமாக இருங்க. கணவன் மனைவி உறவு கவனமாக இருங்க. கணவன் மனைவி உறவு கவனமாக இருங்க. அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு, உமா மகேஸ்வர் தோத்திரம், குரு வழிபாடு, அச்சோ 10, அதிசய 10, அற்புத 10, அருள் 10, அற்புத 10, அன்னை 10, ஆசை 10, உயிரணி 10, கண்ட 10, பார்த்தீங்களா, ஆனந்த மாலை 10. அப்படி குரு வழிபாடு, மாணிக்க விநாயகர், மாணிக்க வாசகம், திருவாசகத்துக்கு முருகாதார் உருவாசத்துக்கு அந்த மாதிரி அவருடைய வழிபாடு. குரு எங்கே இருக்காங்களோ அது ஞான குரு, ராமானுஜர் குரு, ரமண மகர்ஷி குரு, ராகவேந்திரா குரு, எந்த குரு யாருமே எங்களுக்கு தெரியாதுயா. உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா, உங்கள் தாத்தா பாட்டி குரு. இதை வழிபடுங்க. வம்ச விருத்தி வெற்றியை கொடுக்கும், வாழ்க்கையில் சுபிட்சத்தை கொடுக்கும். வம்ச விருத்தி வெற்றியை கொடுக்கும், வாழ்க்கையில் சுபிட்சத்தை கொடுக்கும். கண்டிப்பாக ஜென்மச்சனி கண்டிப்பாக உங்களை பாடுபடுத்தாது, கற்றுக் கொடுக்கும். கஷ்டத்தை கொடுக்காது, உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும். மனைவி எப்படிப்பட்டவங்கிறது கற்றுக் கொடுக்கும். குழந்தை எப்படிப்பட்டவங்கிறது கற்றுக் கொடுக்கும். எப்படி ஃபைனான்ஸ் நம்ம பண்ணணுங்கிறத கற்றுக் கொடுக்கும். அப்போ எந்த அளவுக்கு வாழ்க்கை உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலார். அவங்களோடு சேர்ந்து வாழறத கற்றுக் கொடுக்கக்கூடிய நேரம் மீன ராசிக்கு 7. இதை தெளிவு பண்ணிக்கணும். குரு வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமாக கொஞ்ச காலம் அடுத்து மிக சுபிட்சமான நாட்கள் உங்களுக்கு வர்றதுக்கு இருக்குது. 1/1/2026 இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும், ஒரு தைரியத்தை கொடுக்கும் மாதமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.